السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாரும் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மவர்களின் இந்த தராவி தொழுகையும் ஏனைய இபாதத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதன் செய்யக்கூடிய தவறை இது தவறு என்பதாக சொல்லி அந்த மனிதன் திருந்துவதற்குத்தான் அல்லாஹ்தாலா நபிமார்களை அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த காலத்திற்கேற்ப சமுதாய மக்கள் எந்த தவறு செய்கிறார்களோ அந்த தவறை அவர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ்தாலா நபிமார்களை அனுப்பி வைக்கிறார். அதன் வரிசையில் வரக்கூடிய நபி தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாஹ்தாலா அருள்மறையில் சொல்கிறான், வ இலா மதியன அஹாஹும் ஷுஐபா கால யா கௌமி இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. அவங்க சொல்கிறாங்க, அரபி தீபகற்பத்திலே மதியன் என்பதாக ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள் ஐக்கா என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு மரத்தை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவரிடத்திலே வழிப்பறி கொள்ளை அதிகமாக இருக்கிறது. நிலுவையிலே மோசடி செய்கிறான். பிறருக்கு அளந்து கொடுக்குகின்ற பொழுது குறைவாக அளந்து கொடுக்கிறான். மற்றவரிடமிருந்து வாங்குகின்ற பொழுது அதிகமாக வாங்குகிறான். மோசடி செய்வது வியாபாரத்திலே அந்த எடையில் மோசடி செய்வது தான் அவருடைய வளமையாக இருக்கிறது, இல்லை அவருடைய தொழிலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறை அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்துவதற்குத்தான் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அவங்க சொல்றாங்க, தா கோவி, என்னுடைய சமுதாயமே, என்னை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். ஆகவே உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். வணக்கம் என்பது படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கணும், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக முதலில் அந்த மக்களுக்கு தௌஹீதை, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யணும் என்பதை முதலில் சொல்றான். அடுத்து ஆரம்பிக்கிறாங்க, வலா தன்குஸில் பிக்யால வல் மீசான் இன்னி அராக்கும் பிஹைர், உங்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதை நாடுகிறேன். ஆனால் நீங்கள் அளவையில் நிறுத்தி கொடுக்குகின்ற பொழுது எடையில் நீங்கள் மோசடி செய்கிறீங்க, குறைவாக நிறுத்தி கொடுக்கிறீங்க. இந்த மோசடியெல்லாம் செய்ய வேண்டாம் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வை வணங்கு என்பதாக சொல்லிவிட்டு அந்த மக்கள் செய்யக்கூடிய தவறை பக்குவமாக எடுத்து சொல்கிறான். சொல்லிட்டு மேலும் சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் செஞ்சிட்டா நான் செய்வதிலிருந்து நீங்கள் விடுபடணும், திருந்தணும். அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்தால் இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு சூழ்ந்து வருவதை நான் பயப்படுகிறேன் என்பதாக நபி சொல்றார். எச்சரிக்கையாக இருங்க, இந்த தவறை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார். மேலும் சொல்றான், யா கோமி அவ்ஃபுல் மிக்யால் வல் மீசான பில் கிஸ், நீங்கள் நீதமாக நிறுத்து கொடுங்க, அளவையில் மோசடி செய்யாதீங்க என்பதாக சொல்லி, வலா ததஹஸுன் நாஸ அஸ்யாஅஹும் வலா தவ்ஸு ஃபில் அர்லி முஃஸிதீன், மக்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தாதீங்க, பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அலைய வேண்டாம். இது பூமியில் நீங்கள் ஃபசாது செய்கிறீங்க,
குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, இது மாதிரி செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்வதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு பிறகு மேலும் ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க புரியும்படி. பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீங்க ஏன் அளவை கம்மியாக கொடுக்குறீங்க? உங்களுக்கு பாக்கியா இருக்கணும், உங்களுக்கு மீதி இருக்கணும், நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் என்பதாக நீங்கள் நினைத்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை குறைத்து கொடுக்கிறீங்க. பக்கியத்துல்லாஹி கைர், ஆனால் சேமித்து கொடுப்பது உங்களுக்கு அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான். நிலுவையிலே நீங்கள் நல்ல முறையில் கொடுத்தா, ஈமான்தாரியாக இருந்தால் அந்த சேமிப்பு என்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. பக்கியத்துல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எது பாக்கியாக இருக்கிறதோ அதுதான் சிறந்தது. நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், இது இயற்கை, குறைவாக இருக்கலாம். ஆனால் நிறைவு என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைவு என்பது, பாக்கி என்பது, சேமிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக புரியும்படி சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, சொன்னதற்கு பிறகு தெளிவாக எடுத்து வச்சுட்டாங்க ஒரு நபி. மேலும் அவங்க பேசுறாங்க, ஹாலு யா ஷுஐப், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா ஷுஐப் அஸ்ஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுத ஆபாஉனா, எங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் விட வேண்டும் என்பதாக உன்னுடைய தொழுகை சொல்லுகிறதா என்பதாக கேட்கிறான். நீங்க தொழுதுகிட்டு இபாதத்து வணக்கசாலியாக இருக்கிறீங்க, உங்களுடைய தொழுகை எவ்வாறு சொல்கிறதா? நாங்கள் எதை வணங்குகிறோமோ அதை விட வேண்டும் என்பதாக கேட்கிறான். மேலும் எங்களுக்கு எது பிரியமானதாக இருக்கிறதோ, எங்களுடைய மனது எது விரும்புகிறதோ அதை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், அதை உன்னுடைய தொழுகை விட சொல்கிறதா என்பதாக கேட்டு, இன்னகல் அன்தல் ஹலீமுர் ரஷீத், இப்படிலாம் கேட்டுட்டு நையாண்டியா சொல்றாங்க, இன்னகல் அன்த ஹலீமுர் ரஷீத், நீங்க சாந்தமானவராக இருக்கிறீங்க, நேர்வழி பெறக்கூடியவராக இருக்கீங்க என்பதாக ஒரு நையாண்டியாக அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுறாங்க. மேலும் சொல்றாங்க, காலையா கோமி அரைத்துமையின் குன்துலா பையனத்தி மிர் ரப்பி, என்ன சமுதாயமே நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறேன், என்னுடைய ரப்பு அத்தாட்சியை கொடுத்திருக்கிறான், ஆதாரத்தை கொடுத்திருக்கிறான், வரசுக்கனி மின்ஹு ரிஸ்கன் ஹசனா, இன்னும் எனக்கு நல்ல ரிஸ்கை கொடுக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். ஆகவே வமா உரீது அன் உகாலிஃபக்கும், உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை நான் உங்களுக்கு தடுக்கிறேன், அல்லாஹ் எதை உங்களுக்கு தடுத்தானோ உங்களுக்கு தடுத்து விட்டு அதை நான் செய்ய மாட்டேன். ஹராமாக இருந்தால் செய்யாதே என்பதாக சொல்லி நானும் அதிலிருந்து விலகிக் கொள்வேன். நல்ல விஷயமாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த விஷயத்தை நானும் செய்வேன், நான் மாறு செய்ய மாட்டேன் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு நல்லா எத்தி வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது, முடிந்த அளவு உங்களுக்கு நான் இஸ்லாஹ் செய்வதை, சீர்திருத்தம் செய்வதை நான் நாடுகிறேன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், என்றாலும் அதற்கு உதவி செய்வது அல்லாஹ்வால் தான் முடியும். என்னால் எனக்கு எது தெரிந்ததோ அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நல்லதை நான் போதிக்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய தவறை நான் தடுக்கிறேன், புரிய வைக்கிறேன், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நான் இஸ்லாஹ் செய்வதற்கு, சீர்திருத்தம் செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவன் மீது நான் மீண்டும் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். மேலும் சொல்றாங்க, யா கோமி லா யஜ்ரிமன்னக்கும் ஷிகாகி, இந்த வார்த்தை, யா கோமி, என் சமுதாயமே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பகையின் காரணமாக, என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் மோசடி செய்யாதீங்க, தவற செய்யாதீங்க. ஏனென்று சொன்னால், அவ்வாறு நீங்கள் மோசடி செய்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், அவர்களை எவ்வாறு அல்லாஹ் தஆலா அழித்தானோ
அதை போன்று உங்களையும் ஆக்கி விடுவான், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் தவறு செஞ்சாங்க. அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான், அதை போன்று உங்களையும் அழிப்பான், எச்சரிக்கையாக இருங்கள். ஆகவே ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். சுமதூபு இலைஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், நிச்சயமாக ரப்பு இருக்கிறானே, பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அருள் செய்பவனாக இருக்கிறான், பண்புள்ளவனாக இருக்கிறான், இன்னும் இரக்க சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மேலும் அவர்கள் பேசிக்கிட்டே வரான், சொல்லிட்டு நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியலை என்பதாக சொல்றாங்க. புரியும்படி நபி சொல்றாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சொல்வது புரியவில்லை. ஹக் சொல்லுகின்ற பொழுது பாத்தில் உள்ளே இருக்குமையானால் கேட்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கக்கூடியவன் நீங்கள் எது சொன்னாலும் புரியவில்லை புரியவில்லை என்பதாகத்தான் சொல்வான். அப்படிப்பட்ட வார்த்தையை அந்த சமுதாயம் சொல்கிறார். மேலும் உங்களை ரொம்ப பலவீனமாக பார்க்கிறோம் என்பதாக சொல்லி அந்த நபியை பார்த்து சொன்னாங்க, உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, மேலும் அந்த கூட்டம் இவ்வாறான வாக்கியத்தை சொல்லுகின்ற பொழுது மேலும் சொல்றாங்க, அந்த கூட்டம் உங்களுக்கு, நபியை பார்த்து உங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு, ஆகவே விட்டு விடுகிறோம் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ நபி பேசுறாங்க, என்னுடைய கூட்டமா, என்னுடைய கூட்டத்தை விட அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் இருக்கிறது, அல்லாஹ்தான் எனக்கு கண்ணியத்தை கொடுப்பான் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆகவே நீங்க அல்லாஹ்வை முதுகுக்கு மேலே போடுறீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் துச்சமாக கருதுகிறீர்கள் என்பதாக மிக மனதில் இருப்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இவ்வாறு சொன்னதற்கு பிறகு யா கோமி ரஹ்மலு அலா மகாரத்திக்கும் சொல்லிட்டாங்க. கடைசியா நீங்க என்ன செய்றீங்களோ செய்து கொண்டே இருங்கள், நான் என்ன அமல் செய்கிறேனோ செய்து கொண்டே இருக்கிறேன். சௌஃப தஅலமூன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யார் பொய்யன் என்பதும் மிக கேவலமான அதாபும் இழிவும் வந்து சேரும், விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதாக கடைசியாக அந்த வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடித்ததற்கு பிறகு வர்த்தகிபு, அல்லாஹ்விடமிருந்து அதாபு வரும், நீங்கள் எதிர்பாருங்கள், நானும் எதிர்பார்க்கிறேன் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மிக ஆழமான கருத்தை சொல்லிட்டான். சொல்லி முடித்த பிறகு பலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நேரம் வந்து விட்டது, அடியார்கள் தவறு செய்து கொண்டே இருந்தார்கள், உணர்த்தப்பட்டது, கேட்கவில்லை, அவர்களுக்கு உண்டான டைம் முடிந்து விட்டது. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய கட்டளை வந்து விட்டது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் காப்பாற்றி விட்டேன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களை நான் காப்பாற்றி விட்டேன். ஈமான் கொள்ளாதவர்கள், அளவையில் மோசடி செய்தவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், ஒரு இடி இடித்தது, பெரிய சப்தம் வந்தது, இரவில் வந்தது, காலையில் பார்க்கின்ற பொழுது எல்லாம் மடிந்து விட்டார்கள். அவர்கள் அமர்ந்த வண்ணமாக எப்படி இருந்தார்களோ அப்படியே அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். எதுவும் நடக்காததை போன்று ஆகியிருக்கிறது. மறுமையில் மாலை அடுத்த நாள் பார்க்குறாங்க, எதுவுமே நடக்காததை போன்று இருக்கிறது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். மக்களுக்கு அந்தந்த காலத்தில் எந்த தவறு செய்கிறார்களோ அதை தவறு என்பதாக உணர்த்தி, அதை செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதாக சொன்னாங்க. மீண்டும் செய்தார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்கள் மீது அதாபை இறக்கினான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றலாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய குத்ரத்தாக இருக்கிறது. ஆகவே எந்த இடத்திலும் அளவையில்லா மோசடி செய்யக்கூடாது, எந்த இடத்திலும் கொடுக்கல் வாங்கலில் நிலுவையில் நாம் சரியாக இருக்க வேண்டும்.
அடுத்த நபரை நாம் பார்க்கக்கூடாது. எப்படி வேண்டாலும் இருப்பார்கள், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. நாம் எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் அளவில் சரியாக இருக்க வேண்டும், எடையில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்திலும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் சுவனத்தை தந்து அருள் புரிவானாக.